வெல்கம் டு COS. இன்றைக்கி ஒரு தேன்குழல் முறுக்கு செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 கிலோ பச்சரிசி, மாவு பச்சரிசி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. நான் மாவு பச்சரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். நான் 2 நாள் காய வச்சேன். அதை நல்லா அப்படி கடுக்குன்னு வரா மாதிரிக்கே காய வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது சில பேர் கழுவாமலே கூட அரைப்பாங்க. நான் வெயில் இருந்துச்சு நல்லா, அதனால் போட்டு கழுவி போட்டு நல்லா 2 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உளுந்து போடலாம். 2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து போடுறேன். வெள்ளை உளுந்து. இது உளுந்தெல்லாம் கழுவலை. நான் கடையில் வெள்ளை உளுந்தே வாங்கிட்டு இதை லேசாக வறுத்துக்குவோம். நம்ம கடாயில் கொட்டி இதை வறுத்து சூடு வர அளவுக்கு வறுத்தோம்னாக்கா போதும். ரொம்ப சவக்க விட்டுறக்கூடாது. கையால் பிடிச்சா கைக்கு சூடு பொறுக்கக்கூடாது. அந்தளவு வரும்போதே வாசனை வந்துடும் நல்லா அந்த உளுந்து. அப்போ நம்ம இந்த அரிசியோடு எடுத்து கொட்டிக்கலாம். இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வரலாம். நம்ம சில பேர் இதில் உடச்சக்கல்லையெல்லாம் போடுவாங்க. நான் எதுவும் போட மாட்டேன். வெறும் உளுந்து தான் போடுவேன். இந்த முறுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை போய் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டு வரலாம். நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். மாவு அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இதை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம சலிக்கலைன்னாக்கா இதில் சின்ன சின்ன கட்டி ஏதாவது இருந்ததுனாக்கா நம்ம முறுக்கு சுடும்போது வெடிக்கும். அது ஒரு 25 மில்லி எண்ணெய் சூடுபடுத்தி அதில் ஊற்றிக்குவோம். சூடாக ஊற்றிக்கலாம். சில பேர் நெய் போடுவாங்க, பட்டர் போடுவாங்க. நான் எண்ணெயே காய்ச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு எள்ளு போட்டுக்கலாம். பெருங்காயமும் உப்பும் இதில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். இது கூடவே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை நம்ம முறுக்கு புளியிற பதத்துக்கு மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்குவோம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும். நம்ம முறுக்கு குழாயில் போட்டு புளிஞ்சு பார்க்கணும். ஈஸியாக வரணும். அது கை வலிக்காமல். ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ பிசைஞ்சாச்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு மாவு. முறுக்கு புளியலாம். நம்ம முறுக்கு குழாயில் இந்த அச்சு தான் நான் போட்டிருக்கேன். தேன்குழல் முறுக்கு அச்சு. இதை போட்டு இப்போ மாவை போட்டுக்குவோம். நம்ம நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் அப்படியே புளிஞ்சு விட்றேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வரும்னா செய்யுங்க. இல்லைன்னாக்கா தனியாக கூட நம்ம தட்டில் புளிஞ்சு ஜல்லிக்கரண்டியில் போட்டு எடுத்து போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். எனக்கு இது கொஞ்சம் வரும், அதனால் நான் இப்படியே பண்ணி பார்க்குறேன். இந்த மலைமலைப்பு அடங்கினோன்னே திருப்பி போட்டு நம்ம முறுக்கை எடுத்துருவோம். நான் தட்டிலையும் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டாக வச்சுக்கிட்டு அதில் அப்படியே புழிஞ்சிட்டு அடுத்து நம்ம அந்த ஜல்லிக்கரண்டியில் எடுத்து போட்டு இப்படியே எண்ணெயில் போடலாம் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துருவோம். முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. கையில் ஒரு முறுக்கை எடுத்து நான் நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு சவுண்டு வருதுன்னு. சூப்பராக இருக்குது தேன்குழல் முறுக்கு. நீங்களும் இதே அளவில் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.